நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து தான் போறேன் ரைட். அப்ப யாருக்கும் தெரியாத சார்லாம் சொல்ல தேவையில்லை. அதாவது வந்து நான் உங்களுக்கு அடிப்படையில இருந்து தான் போறேன். மீடுறேன் இல்லை மீடுறதுல வந்து திடீரெண்டு 10ஆம் ஆண்டு மீடுறேனோ இல்லாட்டி திடீரெண்டு வந்து 9ஆம் ஆண்டு சொல்லு 12ஆம் ஆண்டு மீடுறேனோ நான் போகல. 8ஆம் ஆண்டு பேசிக்ல இருந்து போறேன் ரைட். கிரேட் 8ல இருந்து இருக்கு. சோ அப்ப சொல்லுங்க எனக்கு மீடுறதுல வந்து ஆகாரம் என்றா என்ன? மோட் ஆகாரம் என்றா என்ன? அதிக தடவை வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கூட்டம் ஆக்கப்பட்டதுண்டா கூட்டம் ஆக்கப்படாததுண்டா என்ன இருக்கணும்? அதிகமாக குரூப் ஆக்காம இருந்துச்சுன்னா குரூப் பைஸா இருந்துச்சுன்னா வேற. குரூப் ஆக்காம இருந்துச்சுன்னா அதாவது கூட்டம் ஆக்கப்படாம இருந்துச்சுன்னா கூட்டம் ஆக்கப்படாம இருக்கிற ஒரு தரவுகளை வந்து நாங்க அதுல மீடுற இந்த மாதிரி என்ன சொல்லி ஆகாரம் என்னன்னு காணணும்டா அதுல அதிகமா என்ன வருதோ அதுதான் வந்து அதுன்ற ஆகாரம் ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஆகாரம் என்று பொருட்களை கொடுங்க. தரப்பட்டுள்ள தரப்பட்டுள்ள தரவுகளில் அதிக தடவை தரவுகளில் அதிக தடவை in the collection of data உங்களுக்கு எக்ஸாக்ட் வேர்டு சொன்னாதான் உங்களுக்கு என்ன சொல்ற எஸ்ஐடி மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற இப்போ கரெக்டா நாங்க விலகாம கொள்ளாம எக்ஸாக்டான வேர்டு நாங்க அதுல யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தரப்பட்டுள்ள தரவு தொகுதி ஒன்றில் அதிக தடவைகள் தரப்பட்டுள்ள தரவு தொகுதி ஒன்றில் அதிக தடவைகள் காணப்படும் பெருமானம் அத்தரவு தொகுதியின் ஆகாரம் ஆகாரம் ஆகும். தரப்பட்டுள்ள தரவு தொகுதியில் அதிக தடவைகள் காணப்படும் பெருமானம் அத்தரவு தொகுதியின் ஆகாரம் ஆகும். தரப்பட்டுள்ள தரவு தொகுதியில் அதிக தடவைகள் வரும் பெருமானம் அத்தரவு தொகுதியின் ஆகாரம் ஆகும். In a collection of data, the value which in a collection of data the value which occurs most often is called the mode of the collection. It's called the mode of the collection of the data. Right? So இப்போ அதுல உதாரணம் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்களுக்கு இப்போ இப்படி இருக்குன்னு இருக்கும் 5 7 3 4 5 7 3 7 6 5 1 7 ரைட். இதுல ஆகாரம் என்ன? மோட் என்ன? 7. சோ நீங்க இது வந்து செய்யல ஃபர்ஸ்ட் ஆகாரத்துக்கு வந்து நான் ஐடியா சொல்றேன். வந்து ஆகாரத்துக்கு வந்து மோட் காணிக்கல வந்து நீங்க ஏறு வருஷப்படுத்தணுமோ ரங்கு வருஷப்படுத்தணும்ன்ற இதே இல்ல ரைட். இது இப்படியானது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ரைட். அப்ப ஆகாரத்துக்கு வந்து நாங்க ஏறு வருஷப்படுத்தணுமா ரங்கு வருஷப்படுத்தணுமான்ற இதுவே எங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் நாங்க ஏறு வருஷப்படுத்தினோம்டா சில நேரத்துல வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து சில நம்பர்ஸ் வந்து ஹிடனா இருக்கும், அதாவது மறைஞ்சிருக்கு. நாங்க அப்படி பாக்கல கண்ணு பாக்கல 5 3 தடவை இருக்கு. அப்ப 7 நீங்க கவனிக்காம விட்டுருவீங்க. 7 3 தடவை இருக்கா 7 3 இருக்குன்னு நீங்க என்ன செஞ்சீங்க 7 5 ஆகாரம் போட்டுருவீங்க. இப்ப 2 நம்பர் திருப்பி 7 5 3 டைம்ஸ் வந்து இருந்துச்சு, அதாவது 3 தடவை 7 வந்திருக்கு 5 வந்திருக்குண்டா எங்களுக்கு ஆகாரம் வந்து 7 3 தான் வரும் ரைட். ஆகாரம் வந்து எங்களுக்கு
7 3 தான் வரும். ஆனா இங்க வந்து நாங்க பார்க்கணும், இதை வந்து நாங்க ஆர்டர்ல எழுதின மாட்டோம். ஆர்டர்ல எழுதணும்னு அவசியம் இல்லை ஆகாரத்துக்கு, ரைட்? மோட் காண்றதுக்கு வந்து ஆர்டர்ல ஏறுவரிசையில் எழுதணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஆனாலும் ஏறுவரிசையில் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வந்து நாங்க இந்த மோட் காண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, ஏறுவரிசையில் எழுதினோம்னா எங்களுக்கு என்ன தெரியுமாண்டா, அட்லீஸ்ட் அந்த ஆர்டர்ல எத்தனை நம்பர் எங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கு. இப்போ 7 7ல 7 இருக்கு, 4 இருக்குன்றது எங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். சில நேரம் வந்து மறைஞ்சிருக்கு, இதுதான் இருக்கும். சோ அது நாங்க ஃபைன் பண்றதுக்காக நாங்க என்ன செய்வோம்டா, ஏறு வரிசையில எழுதுவோம், ரைட்? நம்ம ஏறு வரிசையில எழுதினோம்டா, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினோம்டா. நாங்க இப்ப இந்த அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கல, ஃபர்ஸ்ட் வந்து 3, ஒரு 3 நாங்க ஒரு 3 வெளியே போட்டு அங்க ஒரு 3 கட் பண்ணிடுவோம், ரைட்? என்னன்னா திருப்பி அந்த 3 நாங்க கவுண்ட் பண்ணக்கூடாது, அந்த 3 நாங்க திருப்பியும் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை நாங்க கட் பண்ணிடுவோம், ரைட்? அப்ப 3 திருப்பி இன்னொரு 3, ரைட்? ஆகாரத்துக்கு எழுதணும் வேறு வருஷத்துல அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எழுதணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஆனா எழுதினோம்னா எங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், கவனையின பிழை வர்றதுக்குரிய சான்ஸ் வந்து குறைவா இருக்கும், ரைட்? ஒரு 3 2 3, ரைட்? 3 சரி. அடுத்தது 4, ஒரு 4 2 4, அடுத்தது 5, ஒரு 5 2 5 3 5, அடுத்தது 6, ஒரு 6, அடுத்தது 7 1 2 3 4 7 7 7 7. ஆகவே எங்களுக்கு வந்து ஆகாரம் வந்து எங்களுக்கு தெரியும் 7. அப்ப மோட் வந்து ஆகாரம் 7. இது வந்து எங்களுக்கு கூட்டமாக்கப்படாத எண்தொடர். கூட்டமாக்கினா வகுப்பு தான் கழிக்கும், ரைட்? கிளாஸ் கழிக்கும், ரைட்? அதாவது வந்து இந்த கிளாஸ், அதாவது வந்து ஆகார வகுப்பு என்னன்னு சொல்லுவோம், மாடல் சொல்லுவோம். ஆகார வகுப்பு மாடல் வந்து நாங்க ஃபைன் பண்ணுவோம், அது கிளாஸ்ல, அதாவது வந்து வகுப்பா இருந்துச்சு, ரைட்? ஓகே, இதை எழுதிக்கொள்ளுங்க. எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல நிறைய பேருக்கு வந்து காலையில எழும்புறதுக்கு வந்து கள்ளம் பஞ்சி போடு, அதாவது காலையில எழும்புறதுக்கு வந்து என்ன சொல்றது, சவுப்பாருக்கு போல, அதாவது கள்ளப்படையினம் போல. அதனாலதான் காலையில பார்த்தா கொஞ்சம் பேரா இருக்கணும், ரைட்? ஒரு 8 10 பேர் வர்றதே பெரும்பாடா இருக்கும். இப்ப ஒரு 14 18 பேர் இருக்கணும், ரைட்? அது இன்னும் வேலையே இல்லை, ஆனாலும் இருக்கணும். ரெண்டாவது நேரத்தில் காலையில் எழுதுறதுக்கு கஷ்டம். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கிறது 87 86 நாள் தான் இருக்கு, ரைட்? 86 நாள் டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கிரேட் 10 காரரும் வந்து இல்ல அதாவது வந்து இவங்களுக்கு தான் என்னோட நீங்க ஃபோக்கஸ் விட்டுறக்கூடாது. இது வந்து நான் பேசிக்ல இருந்து போறதால உங்களுக்கு வந்து இந்த அடிப்படையை நீங்க கஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாரம் நெக்ஸ்ட்ல ஓ லெவலுக்கு வந்து நீங்க போய்க்குள்ள வந்து இன்னும் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆனா இதை கை விட்டுறாங்க, இதை கோட்டை விட்டுட்டா இன்னும் ஒரு வருஷம் இருக்குதான் போட்டு வாய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அப்பதான் ஓஎல்ல வர்ற இதுகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? அடுத்தது எழுதுங்க, தலைங்க போடுங்க, விடைய மீடிய, ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா விடயம்ன்றது, இப்ப நாங்க ஒரு எண் தொடர்ந்து தாரினோம்ன்றா, கூட்டமாக்கப்படாத ஒரு எண் தொடர்களுக்கு தாரினோம்ன்றா, ரைட்? ஒரு டேட்டா செட் ஒன்று எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணினோம்டா, நாங்க என்ன செய்வோம்டா, அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவோம், ரைட்? ஏறுவரிசைப்படுத்தி எழுதுவோம். ஏறுவரிசைப்படுத்தி எழுதிட்டு அது அது வந்து ஓட் நம்பரா இருந்துச்சுண்டா, ரைட்? ஓட் நம்பரா இருந்துச்சுன்னு என்ன செய்யறாங்க, அதாவது ஒற்றை நேரம் என்ன செய்யறாங்க, அந்த அந்த வந்த எண்ணிக்கைகள் இப்ப நம்பர் வந்து இப்ப உதாரணத்துக்கு மீடியன்டா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதுல ரைட் இதுக்கே பார்ப்போமே, ரைட்? இதுல எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
இரண்டு என்று ரைட். இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா அதுல போடுறேன் 8 ரைட். அப்ப இது ஒற்றை எண். அப்ப வர்றது வந்து ஓட் நம்பரா இருந்துச்சுடா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அத பிளஸ் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணனும். என்ன ஆட் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணனும். 1 ஆட் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணி அப்ப வர்ற விட வந்து என்ன இருக்கும்? அத்தனையாவது அதாவது வந்து இப்ப ஒரு 5th வருதுன்னா 5th நம்பர் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும்? எங்களுடைய மீடியனா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ரைட். இப்ப இது வந்து நாங்க கேட்டது வந்து இப்ப என்னது? இதுல இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப ஒற்றை எண்ணில இருக்கு ரைட். ரைட். ஒற்றை எண்ணில இருக்குன்னா என்ன செய்யணும்? ஒற்றை எண்ணை நாங்க ரெண்டாவது பிரிக்கல. ஃபர்ஸ்ட்டுக்கு மீடியன் என்னன்னு சொல்லுங்க. இடையம் என்ன? ரெண்டு ஆர்டர்ல மிடில்ல இருக்கிறது, அதாவது நடுவுல இருக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம்? மீடியன் சொல்லுவோம். இப்போ ஒரு ரெண்டு ஆர்டர் நாங்க இது பண்றோம்னா அதை ஏறுபடுத்திட்டு அதுல நடுவுல இருக்கிறது தான் நாங்க இப்ப கூட்டமாக்கப்படாத பற்றி நாங்க காய்ச்சிட்டு இருக்கோம் ரைட். அதாவது குரூப் பண்ணாது. இப்போ குரூப் பண்ணாதது வந்து நாங்க வந்து இப்ப நாங்க கழிச்சிட்டு இருக்கிறது வந்து குரூப் பண்ணாது. அப்ப அதுல வந்து இப்போ ஒரு மீடியன்டா அதாவது வந்து இடையம்டா அதுல நடுவுல இருக்கிறது தான் இடையம் ரைட். இப்ப உதாரணத்துக்கு 1 5 7 இப்படி இருக்கண்டா இது இந்த மீடியன் என்ன? இடையம் 5 1 5 7 8 இதுல மீடியன் என்ன? இதுல நடுப்பெருமானம் எங்க இருக்கும்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கு ரைட். இது நடுப்பெருமானம் வந்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்கு. அப்ப இதுக்கு தான் மீடியம் காணும். அதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். அதாவது வந்து ஏறு வரிசையில இது இருக்கா என்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க யோசிக்கணும். முதல்ல அதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஒரு நம்பர் ஒன்று கூட்டமாக்கப்படாத குரூப் ஆக்கப்படாத ஒரு நம்பர் ஒன்று தர்றாங்கடா, ஒரு செட் ஒன்று தர்றாங்கடா, அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டியது அது ஏறு வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கா இல்லாட்டி நாங்க ஏறு வரிசைப்படுத்தணும் ரைட். இப்ப ஏறு வரிசைப்படுத்தினதுக்கு அப்புறம் நாங்க அதை ஏறு வரிசைப்படுத்திட்டோம்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அது ஒற்றை எண்ணா இருந்துச்சுண்டா என்ன செய்வோம்? இப்போ 1 2 3 இருக்கண்டா என்ன செய்வோம்? 3ஓட 1 கூட்டி அது 2ஆல பிரிப்போம். இத்தனையாவது என்ன இருக்கும்? ஈட்டு என்று சொல்லுவோம் ரைட். இத்தனையாவது ஈட்டு என்று சொல்லுவோம். அப்ப 3 3 4 4 2ஆல பிரிச்சா 2ஆவது ஈட்டு ரைட். 2ஆவது ஈட்டுன்னு சொல்லுவோம். அப்ப இது 2ஆவது ஈட்டு என்ன பேர் முதல்ல? 1 10 அப்ப 5 ரைட். அதாவது வந்து நாங்க தமிழ்ல வந்து இதை சொல்லிக்கல ஈட்டுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லிக்கல இப்ப செகண்ட் என்ன? செகண்ட் என்டி வேல்யூன்னு சொல்லுவோம் ரைட். செகண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் ரைட். இங்கிலீஷ் மீடியக்காரன் நோட் பண்ணுவோம். அப்ப செகண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆவது ஈட்டு. இது இதை பிரிச்சு வர்றது கூட இல்ல ரைட். இதை நாங்க டிவைட் பண்ணினோம்னு வர்றது எங்களுக்கு கூட இல்ல ரைட். நாங்க இதுல டிவைட் பண்ணினோன்னு எங்களுக்கு எத்தனை வருதோ அத்தனையாவது ஈட்டு ரெண்டா அத்தனையாவது இடத்துல இருக்கிறார் ரெண்டா என்ன அர்த்தம்? இங்க 2ஆவது இடத்துல. ஆனா இங்க இதை பிரிக்கலாமா? இங்க பிரிச்சது நடுவுல வருமா? ரெண்டு எங்களுக்கு நடு வருமா? உடனே எங்களுக்கு நடு வராது. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல இருக்கிற எண்ணிக்கையை பார்க்கணும். இதுக்கு இருக்கிற எண்ணிக்கை எத்தனை? 4. இப்ப 4 ஃபர்ஸ்ட்டுக்கு 2ஆல பிரிப்போம். 2ஆல பிரிச்சது எத்தனை? 2ஆவது ஈட்டு ரைட். அப்ப இனி என்ன செய்ய வேண்டாம்? பிரிச்ச 2ஆவது ஈட்டோட ரைட், பிரிச்ச 2ஆவது ஈட்டோட என்ன செய்வோம்? ஒரு ஈட்டை கூட்டுவோம். அதாவது கூட்டி வர்ற ஈட்டு இருக்கு தானே. இது 2ஆவது ஈட்டுண்டா 2ஆவது ஈட்டு சக 3ஆவது ஈட்டு அது ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிப்போம் ரைட். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இதுல இதன்படி 2 தானே. செகண்ட் வேல்யூ
பிளஸ் தேர்ட் வேல்யூ, அதாவது இப்ப கண்டதோட அது ஒன்றை கூட்டினா அதுக்கு அடுத்த வர்ற வேல்யூ தேர்ட் வேல்யூ பை 2. அப்ப இதுல செகண்ட் வேல்யூ என்ன? 5. தேர்ட் வேல்யூ என்ன? மூன்றாவது 7. 7. அப்ப 7 5 கூட்டி 2 பிரிப்போம். பிரிச்சா எத்தனை? 6. ரைட். ஓகே, பிரிச்சா உங்களுக்கு 6 2 வரும். அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு என்ன வரும்? இது இந்த 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 இரட்டை எண் இல்லை, அதாவது இவன் நம்பர்ல வந்துச்சுன்னா எங்களுக்கு காண்றதுக்கு என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நாங்க பிரிச்சுட்டு வர்ற வீட்டு, அதாவது எத்தனையாவது 10th வேல்யூ ஓ 15th வேல்யூ வருதா, இல்லாட்டி 15வது வீட்டு 10வது வீட்டுன்னு வருதுண்டா, அந்த 10வது வீட்டுன்னு வருதுண்டா அதுக்கு அடுத்த வீட்டை கூட்டி 11வது வீட்டையும் கூட்டி 10வது வீட்டையும் 11வது வீட்டையும் கூட்டி அதை 2ஆல வகுப்பு. ரைட். வகுத்து வர்றதான எங்களுக்கு விடையா இருக்கு. ரைட். எழுதி கொள்ளுங்க. தரப்பட்ட தரவை தரப்பட்ட தரவை தரப்பட்ட தரவை தரப்பட்ட தரவை தரப்பட்ட தரவை தரப்பட்ட தரவை ஏது வரிசையில் எழுதி ஏறுவரிசையில் எழுதி ஏறுவரிசையில் எழுதும் போது நடுவில் வரும் எண்ணானது விடயமாகும். ரைட். நடுவில் வரும் எண்ணாகும். எழுதி கொள்ளுங்க. The median of the collection of data, the median of the collection of data the median of the collection of the data in the value of the datum in the center, in the value of the datum in the center, which in the center when the data is arranged in ascending order, when the data is arranged ascending order. Right. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பட்ட தரவை வந்து நாங்க வேறு வரிசையில் எழுதிட்டு அதை என்ன செய்யறாங்க, அந்த வேறு வரிசையில் எழுதினோன்னு அதுல நடுவுல வர்றது எழுதி கொள்வோம். ரைட். இப்ப முதல்ல போட்டுக்கொள்ளுங்க. ஒற்றை எண்ணா இருந்தா ஓட் நம்பரா இருந்தா, ரைட், ஓட் நம்பரா இருந்தா என்ன செய்ய வேண்டாம், ரைட், ஒற்றை எண்ணா இருந்தா உதாரணம் போடுவோம். 5 3 2 8 4 7 6 5 ரைட். இப்போ ஒற்றை எண்ணா இருக்கு. இதுக்கு என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டுக்கு இதை வேறு வரிசையில் இருக்கான்னு பார்ப்போம், அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கா இல்ல. இப்ப நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவோம். அப்ப அசெண்டிங் ஆர்டர்ல நாங்க இதை எழுதினோம்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2. இப்ப இதுல வந்து அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மீடுதன் பரம்பல்ல வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா, எதை எழுதினாலும் ரைட், எதை எழுதினாலும் அந்த நம்பரை கட் பண்ணி எழுது. ரைட். இப்ப 2 2 3 4 5 என்னோட 5 இருக்கு, 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. ரைட். 9 நம்பர் இருக்கு. 9 நம்பர் இது வந்து என்னது, ஒற்றை ஓட் நம்பர். ரைட். அப்ப ஓட் நம்பர் நாங்க என்ன செய்வோம், 9 இருக்கண்டா அடுத்து என்ன செய்வோம், விடயம் சமன் 9 இருக்கு நம்பர். ஆகவே 9 ஒற்றை எண்ணா ஒன்றை கூட்டுவோம். ரைட். 9 சக 1. ரைட். 9 சக 1. இதுல 9 அழிங்க, இதுல ஒரு
திருப்பி ஒரு 8 போடுது ரைட். இது நீங்க இந்த 9 தான் இதுல நான் போட்டுக்கிறேன் நீங்க யோசிப்பீங்க ரைட். 8 இங்கேயும் ஒரு 8 போடுது ரைட். அப்போ 9 இதுல இருக்கிற நம்பர்கள் எண்ணிக்கை 9 ரைட். 9 சகோண்டு பை 2 பது வீட்டு அல்லது என்ன சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 10 ரெண்டுண்டா 5th வேல்யூ. அதாவது வந்து 9 சகோண்டுங்கள் 2 இத்தனையாவது வேல்யூ ரெண்டுல 5th வேல்யூ ஐந்தாவது ஈட்டு பேர் ரைட். ஐந்தாவது ஈட்டு. அப்ப ஐந்தாவது ஈட்டுன்றா நாங்க நீங்க காணணும். ஐந்தாவது ஈட்டு. ஐந்தாவது ஈட்டுன்றது இது ஐந்தாவது ஈட்டு என்ன? 5 5. அப்ப ஐந்தாவது ஈட்டு 5. ஆக இடையம் உங்களுக்கு தெரியும் 5. அடுத்தது ரெட்டை எண் கொடுக்கணும். ஈவன் நம்பர். அந்த டேட்டா செட்ல தர எண்ணிக்கைகள் தரவுகள் எண்ணிக்கைகள் வந்து ரெட்டை எண்ணா இருந்துச்சுன்னா ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா என்னன்னு பார்ப்போம். அப்ப இரட்டை. அடுத்தது வந்து இரட்டை. ஏன்னா இதுகளெல்லாம் சொல்றேன்னா இது கிரேட் 8 கிரேட் 9 சிலபஸ் ரைட். ஆனால் நான் இது சொல்றதுக்கு காரணம் என்ன, கிரேட் 10 11 வந்து இது சொல்லி தர மாட்டாங்க அதுல இல்ல. ஆனாலும் எங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு சில நேரங்கள் இப்படியான கேள்விகள் வரலாம் ரைட். ஆகாரம் யாது, இடையம் யாது, தரப்பட்ட அந்த என்ன சொல்றது கூட்டமாக்கப்படாது அன்குரூப் இதுல வந்து எப்படி இடையம் காண்றது ரைட். அதுகள் எல்லாம் கேட்பான். சில நேரம் இடை கேட்பான், மீடியம் கேட்பான் ரைட். ஸோ இரட்டை என்ன இருந்துச்சுண்டா ஈவன் நம்பர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 4 3 7 6 4 5 ரைட். அப்ப இதுல மொத்தம் 12 இருக்கு. அப்ப என்ன செய்வோம், டோட்டலா 12 இருக்குண்டா 12 அப்படி இது இந்த இடையம் காண போறோம்டா ஃபர்ஸ்ட் இது ஆர்டர் படுத்தி எழுதுவோம். ஆர்டர் படுத்தி எழுதினோம்டா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதினோம்டா 2. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 3ல 2 இருக்கு. 1 2 3 3. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 4ல 2 இருக்கு 4 4. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5ல 2 இருக்கு 5 5. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓ 3ல 3 இருக்கா? 4ல 3 இருக்கு. சரி. இந்த மாதிரி கவனில பிள்ளைகள் வருது. இப்படி சொல்லி நான் சமாளிக்கலாம் தானே. இந்த மாதிரி கவனில பிள்ளைகள் வரும். நீங்க கவனில கூட விடாது ரைட். 4 அடுத்து 5ல 2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6ல 2 7ல 1 8ல 1. மறக்காம அப்படி பென்சிலால கட் பண்ணி பேனால கட் பண்ணாங்க. சில நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யல வந்து செய்கோலி பிழைச்சிருந்தா திருப்பி அடிச்சுட்டு செய்ய வேண்டியது. ஸோ நீங்க பெண்ணால கட் பண்ணினீங்கன்னா திருப்பி அதுக்கு மேல எந்த ஒருக்கா கட் பண்ண வேண்டியது. எந்த ஒரு க்ராஸ் மாதிரி எல்லாம் வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு அப்படியே பிளாங்கா இருக்கு. அதனால பென்சிலால கட் பண்ணி பழகும் இந்த இதுகள் ரைட். ஓகே, வேற விஷயப்படுத்தியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டோட்டலா இருக்கிறது வந்து 12. ஸோ இடையம் வந்து எங்களுக்கு தெரியும். இடையம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் மொத்தம் 12. ரெட்டை நண்டா ஒன்றுமே கூட்ட மாட்டோம். ஒற்றை நண்டா மட்டும் தான் அதோட ஒன்றை கூட்டுவோம். ரெட்டை நண்டா 12 12ன் கீழ் 2 வேல்யூ வந்து வருது. அதாவது இப்படி 12 கீழ் 2வது 2 வருது. அப்ப 6 6வது இருக்கு. இந்த 6வது வீட்டோட என்ன செய்யணும், இப்ப இது மீடியம் இல்ல
இப்ப மீடியன் எழுதுறது இல்ல, ஆறாவது விட்டு வருது. அப்ப ஆறாவது மீடியன் எப்படி வரும்? இடையம் வந்து வரும் உங்களுக்கு ஆறாவது விட்டு சக ஏழாவது விட்டு ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிடிப்பாங்க. ரைட், ஆறாவது விட்டு சக ஏழாவது விட்டு ரெண்டையும் கூட்டி ரெண்டால பிடிக்கணும். தயவு செய்து இதுகளை வந்து குறிச்சு வைங்க. உங்களுக்கு நான் அடிப்படையில இருந்து சொல்றேன். அப்ப நீங்க இதுல வந்து நோட் பண்ணி ரஃப் ஷீட்ல சில பேர் வந்து ரஃப் ஷீட்ல நோட் பண்ணிக்கலாம்னு உங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரைட், அவங்கள்ட்ட ஒன்று ப்ராப்பர் நோட்ஸ் இல்ல சார் ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் நேர்ல வந்து பார்க்கல, பிசிக்கல் கிளாஸ்லயே நேர்ல வந்து என்னால பார்க்கல. ஆனாலும் இது வந்து நான் உங்களுக்கு பேசிக்லேன்னு சொல்றதால இதை ஒரு கொப்பி நீங்க எங்கேயாச்சும் போற இடத்துல ஒரு நோட் மேக்ஸுக்கு ஒரு நோட் புக்கை வந்து ப்ராப்பரா வச்சு எல்லாத்தையும் ஒழுங்கா எழுதுனீங்கடா, அவசரத்துக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி பார்க்க போறீங்கன்னா இது சம்பந்தமான கேள்வியா டக்குன்னு தட்டியாச்சு பார்த்தாச்சு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடும். இது என்ன செய்யறது? நோட்ஸ் இல்ல வந்து அங்கால என்ன வாழ்க்கை போய் கேட்கறாரு, நோட்ஸ் அனுப்பு, இந்த இதுல இருக்கிற போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டா அவன் அனுப்ப மாட்டான். சில பேர் வந்து என்ன சொல்றோம் வக்கிர புத்தி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க சில பேர். அதாவது வந்து இவன் நான் அனுப்பினா இவன் பாஸ் பண்ணிடுவான் அந்த மாதிரி தோட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. அவங்கள பிள்ளையும் இல்லை, அவங்க ஏன் அனுப்பணும்? நீங்க படிக்கிற நேரத்தில் நீங்க எழுதி இருக்கோம். ரைட், அப்ப ப்ராப்பரா வந்து எழுதி கொள்ளும். ரைட், எல்லாத்தையும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆறாவது விட்டு ஏழாவது விட்டு கீழ் ரெண்டு. ஆறாவது விட்டு என்ன? 4 சார். 4. அப்ப 4 சக ஏழாவது விட்டு செவன்த் வேல்யூ வந்து 5 by 2 ஆக 4.5 எழுதி கொள்ளுங்க. இதுல இங்கிலீஷ்லயும் மிக்ஸ் பண்ணி தமிழ்லயும் மிக்ஸ் பண்ணி எழுதுறது வந்து சில பேருக்கு வந்து சில பேர் வந்து சொல்றோம் ஆள் பேசிக்ல இருக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஆனாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். என்ன பிரச்சனைன்னா நீங்க இதோட மட்டும் நிக்க போறது. நீங்க இப்ப நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஏ லெவலுக்கு வந்து ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கேம்பஸுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றீங்கன்னா மேத்ஸ் சம்பந்தமான கோர்ஸா இருந்தாலும் சரி, பயாலஜி சம்பந்தமான மெடிசின் சம்பந்தமான கோர்ஸா இருந்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் சைக்கிள் இருக்க கோர்ஸா இருந்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமா தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்க இந்த டேர்ம் வேர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இப்பவே டேர்ம் வேர்ட்ஸ்ல வந்து தமிழ்ல சொல்லிக்கலாம், இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம், அதோடய சைக்கிள் நோட் பண்ணி வச்சுக்கொண்டு போங்க. உங்களுக்கு அங்க சொல்லிக்கலாம் அது கேட்ட மாதிரி இருக்கு, கேட்ட மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு வரைக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஏனென்றா மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியில எக்ஸப்ட் பண்றேன் தெரியும். என்னன்னா மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வராங்களும் சரி, நொதர்ன் சைட்ல இருந்து வராங்களும் சரி, தமிழ் மீடியக்காரர் ஃபர்ஸ்ட் இயர்ல என்டர் பண்ணி ஓரியன்டேஷன் முடிச்சு என்டர் பண்ணினோன்னு அவங்க படுற முதல் பிரச்சனை நல்லா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, இங்கிலீஷ் பிரச்சனையா இருக்கும். இங்கிலீஷ் பிரச்சனையா இருந்தா என்ன செய்வாங்க, அவங்களால லெக்சரை ஒழுங்கா பார்க்க முடியாது, ஒழுங்கா விளங்கி கொள்ள முடியாது, கேட்கவும் இல்லாத. என்னன்னா சில இப்ப கொழம்பு சைட்ல யூனிவர்சிட்டிஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது த்ரீ ஃபோர் தேர்ட் வந்து எப்படி மூன்றில் மேல் நாலு மேல் மூன்று பங்கு முக்காவாசியும் இல்லை அதுக்கு மேல அதிகமா சிங்களீஸ் இருப்பாங்க. சில யூனிவர்சிட்டி தவிர மிச்சம் எல்லாத்துலயும் சிங்களீஸ் கூடவா இருப்பாங்க. ஸோ அவங்க கதைக்கிறத சிங்களத்துல காய்ச்சி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாங்க, இல்லாட்டி ஈவன் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன சொல்றது, அப்பதான் நீங்க உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டரும் வந்து கோட்டை விட்டுருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டரும் கோட்டை விட்டா நீங்க விரும்பின ஃபீல்டு கிடைக்காது. அதுக்குள்ள யாராவது வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்றீங்கன்னா இன்ஜினியரிங்ல என்ன சொல்றது, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து அதுலயும் ட்ரைனிங் படி எக்ஸாம் வச்சு ட்ரைனிங் படி தான் ஓடுறா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏ லெவல்ல எக்ஸாம் வச்சு எப்படி இது வருதோ அதை மாதிரி அங்கேயும் எக்ஸாம் வச்சு ரேங்க் பண்ணி தான் உங்களை வந்து
ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து விடுவாங்க. ஸோ அதுக்கு போட்டி போடுவாரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டூ செமிஸ்டரும் வந்து நீங்க போட்ட விட்டீங்கன்னா கடைசியில தள்ளப்படுவீங்க. அதுக்கு பிறகு ஒன்றுமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாடத்துல நீங்க படிச்சு கொண்டு இருக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால இப்ப இருந்து இங்கிலீஷையும் ஒரு பக்கத்தால இது படிக்கிறீங்கன்னா இந்த பக்கத்தால இங்கிலீஷையும் ஏற்றி கொண்டு போகும். அடுத்தது போடுங்க விடை. மீன். அதுல நாங்க மீடியன்ல வந்து பாத்தீங்கன்னா மீடியன்ல நாங்க அத்தனையாவது ஈட்டு சொல்றது நாங்க இங்கிலீஷ்ல 10th வேல்யூன்னு சொல்றாங்களா வேல்யூ அது மாதிரி அதை நாங்க டேட் டம்னு சொல்லலாம். அதையும் நோட் பண்ணி கொடுங்க. இப்போ 10th நாட் டேட்டா சொல்லி சொல்லலாம். இப்ப நீங்க வெளியே கொண்டு விடை. மீன். தரப்பட்டுள்ள தரவுகளின் தரப்பட்டுள்ள தரவுகளின் தரப்பட்டுள்ள தரவுகளின் மொத்த கூட்டுத்தொகையை தரப்பட்டுள்ள தரவுகளின் மொத்த கூட்டுத்தொகையை அதன் நீட்டுகளால் வகுக்கும் போது விடை கிடைக்கும். தரப்பட்டுள்ள தரவுகளின் மொத்த கூட்டுத்தொகையை அதன் நீட்டுகளின் எண்ணிக்கையால் தரப்பட்டுள்ள தரவுகளின் மொத்த கூட்டுத்தொகையை அதன் நீட்டுகளின் எண்ணிக்கையால் வகுக்கும் போது விடை கிடைக்கும். The average value of the average value of the average value of the average value of a collection of data. The average value of a collection of data is considered as mean. Is considered as its mean. The average value of a collection of data is considered as its mean. அதாவது தரப்பட்டுள்ள தரவு தொகுதியை மொத்த கூட்டுத்தொகையை அதன் நீட்டுகள் எண்ணிக்கையால் வகுக்கும் போது விடை கிடைக்கும். ரைட். இதுக்கு வந்து நீங்க வருஷப்படுத்தணுமா எந்த அவசியமுமே இல்லை. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 3 7 9 6 5 4 3 7 இது இந்த விடை என்னன்னு கேட்டா என்ன செய்யும்? இவ்வளத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டும். இது இந்த விடை என்னன்னு கேட்டா 3 சக 7 சக 9 சக 6 சக 5 சக 4 சக 3 சக 7 பை 1 2 3 4 5 6 7 8 7 3 10 19 9 19 19 25 25 30 34 34 34 3 37 37 7 44 44 8 எண்ணஞ்சு 40 4 நிமிஷம் எண்ணஞ்சு 40. ஸோ மீன் வந்திருக்குன்னு இருக்கும். விடை வந்தவங்களுக்கு 5.5 இருக்கு. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. பீச். பீச் பீச் என்ன? ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன?
ஒரு தரப்பட்ட தொகுதியில வீச்சுண்டா என்ன ரேஞ்ச் அதோட ரேஞ்ச் என்ன ஒரு எண் தொடர் இல்ல இப்ப தரப்பட்டுள்ள ஒரு தரவு இல்ல மிக கூடிய பெருமானத்திற்கும் மிக குறைந்த பெருமானத்திற்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கு வீச்சா இருக்கு ரைட் கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து லோவஸ்ட் லீஸ்ட் நம்பரை நாங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து என்ன வருது வீச்சு வரும் ரைட் அதே கொள்ளுங்க தரப்பட்டுள்ள தரவு தொகுதியில் தரப்பட்டுள்ள தரவு தொகுதியில் தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் அதிகூடிய இலக்கத்திலிருந்து தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் அதிகூடிய இலக்கத்திலிருந்து அதிகுறைந்த இலக்கத்தை கழிக்கும் போது தரப்பட்டுள்ள தரவு தொகுதியின் அதிகூடிய இலக்கத்திலிருந்து அதிகுறைந்த இலக்கத்தை கழிக்கும் போது வீச்சு பெறப்படும் தரப்பட்டுள்ள தரவு தொகுதியில் அதிகூடிய இலக்கத்திலிருந்து அதிகுறைந்த இலக்கத்தை கழிக்கும் போது வீச்சு பெறப்படும் இந்த வீச்சு முக்கியம் எங்களுக்கு ஏனென்றா இப்ப நாங்க கூட்டமாக்கப்பட்ட மீடுரன்கள் நாங்க இனி செகண்ட் பார்ட்டுக்கு வர போற கேள்விகளுக்கு தானே அதுல கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் சம்பந்தமா நாங்க படிக்கல எங்களுக்கு சில நேரம் வந்து வீச்சு தருவான் வீச்சு தந்துட்டு எத்தனை கிளாஸ் அதாவது எத்தனை கிளாஸ் வந்து அதுல உருவாக்கலாம்னு தருவான் அப்ப அதுல இருந்தா கிளாஸ் சைஸை காண வேண்டி வரும் அதுக்கு நாங்க வீச்சு தேவை எங்களுக்கு ரைட் கிளாஸ் சைஸ் காண்றதுக்கு அல்லது கிளாஸ் நம்பர் ஆஃப் கிளாஸ் ரைட் எத்தனை கிளாஸ் எத்தனை வகுப்பாயிட எத்தனை அல்லது வகுப்பாயிட பெருமானம் வகுப்பாடு எத்தனையிலிருந்து எத்தனை வருவது என்பதுக்கு வந்து எங்களுக்கு வீச்சு கட்டாயம் தேவைப்படும் ரைட் ஸோ நான் வச்சுக்கொள்ளுங்க ரைட் the difference the difference between the difference between the greatest value and the least value of the collection of the data is called its range. It's called its range. Right? அப்ப range வந்து வீச்சு சமன் வீச்சு வந்து உங்களுக்கு தெரியும் உயர்வு பெருமானத்திலிருந்து மைனஸ் இழிவு பெருமானம் உயர்வு பெருமானத்திலிருந்து இழிவு பெருமானம் உயர்வு பெருமானத்திலிருந்து இழிவு பெருமானத்தை கழிக்கிறதுக்கு இதா இருக்கு ரைட் இப்ப இதுல சொல்லுங்க உதாரணம் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகள் பெற்ற மார்க்ஸ் வச்சுக்கொள்வோமே ஒரு டேர்ம்ல பிள்ளைகள் பெற்ற மார்க்ஸ் இது வீச்சு ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் வீச்சு என்ன 91/3 91/3 எத்தனை 88 91 அதிகூடின பெருமானம் 3 வந்து அதிகுறைந்த பெருமானம்
ஓகே. இப்ப நான் அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி இருக்கிற அன்குரூப், அதாவது வந்து கூட்டமாக்கப்படாம இருக்கிற, ரைட், கூட்டமாக்கப்படாம இருக்கிற நாங்க மீடுறன் இதுகளை வந்து கூட்டமாக்கப்படாம இருக்கிற தரவுகள்ல எங்களுக்கு மீடுறனோட தந்தாங்கடா. மீடுறன்றதுல எங்க நாங்க குறிக்கிற என்னத்தேண்டா, மீடுறன் என்று நாங்க இதுல நாங்க மென்ஷன் பண்றது என்னத்தேண்டா, ஃப்ரீக்வன்சி மென்ஷன் பண்றது என்னத்தேண்டா, இப்ப ஒரு பெருமானம் ஒரு ஒன்று வந்து இப்ப ஒரு பெருமானம் ஒன்று 5 5 5 5 தடவை வந்துச்சுண்டா அது மீடுறன் வந்து 5. எத்தனை டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகுது என்றது வந்து எங்களுக்கு மீடுறனா இருக்கும். அதாவது வந்து இப்ப 40 4 தடவை வருது என்றா அது மீடுறன் 4, ரைட். இப்ப 4 தான் அது ஃப்ரீக்வன்சியா இருக்கு. இப்ப ஒரு கூட்டமாக்கப்படாது அன்குரூப், ரைட், அன்குரூப்டா இருக்கிறதுல வந்து இப்ப நான் சொல்றேன் ஸ்கூல்ல மார்க்ஸ் இருக்குமே, ரைட், மீடுறன் நான் மீடுறேன்னு சொல்லுவோம். எஃப் இல்லாட்டி எஃப்னு குறிப்போம் நாங்க இதை, ரைட், மீடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் எங்களுக்கு வந்து இப்போ வந்து வருது 43, 48, 62, 71, 84, 31, ரைட். இப்போ வந்து இந்த மாதிரியான மார்க்ஸ் ஒரு 31 மேலே கூட கூட 90, ரைட். இந்த மாதிரியான மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 43 வந்து அந்த ஸ்கூல்ல வந்து 3 பேர் எடுத்திருக்கீங்க, 48 ஒரு 2 பேர் எடுத்திருக்கீங்க, 62 ஒரு 4 பேர் எடுத்திருக்கீங்க, 71 ஒரு 2 பேர், 84 ஒரு ஆள், 90 5 பேர், இப்படி இருக்கண்டு வைப்போம், ரைட். இதுக்கு முதல்ல நாங்க இது கூட்டமாக்கப்படாதுன்னா இதுக்கு முதல்ல எப்படி வந்திருக்கும், நான் லைன்ல எழுதப்படும் எப்படி வந்திருக்கும், 43 43 43, 48 48, 62 62 62 62, 71 71, 84, 90 90 90 90 90 90, ரைட், அப்படித்தானே வந்திருக்கும். இந்த நம்ம இதுல எப்படி நான் முதல் ஏறுவரிசைப்படுத்தி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதின நம்பர்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 5 5 7 9 9 11 எழுதினா அதுல வந்து இப்ப 9 2 தரம் வந்துச்சுன்னா 9 9 கணியில அதனால இங்க 9 2 தரம் இருக்குன்னு எழுதுறேன். 9 ஒரு கால் ஆயிட்டு 9 2 தரம் வந்திருக்கு என்றதான் இங்க ஃப்ரீக்வன்சில குறிச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுல ஆகாரம் என்ன, மோட் என்ன, மோட் 90 90, ரைட். அதாவது பாத்தீங்கன்னா எது அதிக தடவை வந்திருக்கோ அதான் ஆகாரம். அதிக தடவை வந்தது 5 தடவை, ஆகவே 90 தான் எங்களை வந்து ஆகாரமா இருக்கு, ரைட். மோட் வந்து 90, ரைட். இப்ப சொல்லுங்க, இதுல இடையம் என்னவா இருக்கும், மொத்தம் எத்தனை இதுல 3 2 எத்தனை தடவை வந்திருக்குன்றதுல இப்ப 43 3 தடவை வந்திருக்கேன்டா 3 தடவை 43 வந்துச்சு, அப்ப 3 48 2 தடவை வந்திருக்கேன்டா அந்த 3ஓட 2 அப்ப 5, அப்ப 40 62 4 தடவை வந்திருக்கேன்டா அப்ப 5 4, அப்படி மொத்தமா எத்தனை தடவை எல்லா எல்லா இலக்கமும் சேர்த்து எத்தனை தடவை வந்திருக்கீங்க, இதை சொல்றதுல 1 2 3 4 5 6 தடவை தான் வந்திருக்கேன் இல்ல, 43 3 தடவை வந்திருக்கு, 48 2 தடவை வந்திருக்கு, 71 2 சாரி 62 4 தடவை, 71 2 தடவை, 84 1 தடவை, 90 5 தடவை வந்திருக்கு. அப்ப இதன்படி எங்களுக்கு 43 எத்தனை தடவை, 3 தடவை, மொத்தம் எத்தனை தடவை வந்திருக்கலாம், 17 10 15 16 17, 17 வந்திருக்கு. 17 வந்திருக்கேன்டா நாங்க வந்து இப்ப இடையம் காணும், மீடியன் காணும். மீடியனுக்கு வந்து என்ன செய்யணும், நாங்க 17 ஒற்றியன் வந்திருக்கு, அப்ப என்ன செய்யணும், ஒண்ட கூட்டி 2ஆல பிரிக்கணும், ஒண்ட கூட்டி 2ஆல பிரிக்கணும், அப்ப எத்தனையாவது 8, 9ஆவது, ஆகவே 9வது 8.
ரைட், 9வது என்ன பார்ப்போம்? 3 2 5 5 4 எத்தனை? 9. 9. அப்ப இடையம் வந்து எதா இருக்கும்? 62. 62. 9வது டென்னைக்குள்ள 9 வந்து இந்த இடத்துல வந்துடும். ரைட், 9ன்றது இந்த இடத்துல வந்துடும். 9ன்றது 9 இந்த இடத்துல வரைக்கும் இல்ல, 4க்கு நம்ம போடல, 4க்கு கீழே கோடு போடுது. இந்த அதோட 9 வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ 9வது டென்னைக்கு 9 தடவை வரைக்கும் 9 இங்க வந்துடும். அப்போ 9வது வரைக்குள்ள இங்க 62 தான் நிக்குது. அப்ப இது வந்து என்ன இருக்கு? மீடியன் வந்து 62. இப்ப இது 10வது என்ன? இது 71. 71 வந்துருக்கு. ஏன்னா 9வது தான் கடைசி இதுல. அதாவது 3 2 5 5 4 9. 9 தான் கடைசி. ஆக 9வது டென்னுக்கு 62 வரும். ரைட், இதுவே அடுத்தது 10வது விட்டு அல்லது 11வது டன் வந்திருந்தா கூட இங்க 2 இருக்கிறதால 71 தான் வந்திருக்கு. 10வது விட்டோ அல்லது 11வது டன் வந்திருக்கு. ரைட், இப்ப அடுத்தது வந்து மீன் காணும், அதாவது இடை காணும். இடைக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? வந்த எல்லாத்தையும் கூட்டி அத்தனையால வகுக்கணும். ரைட், இப்ப சொல்லுங்க, 43 எத்தனை தடவை வந்திருக்கு? 3 தடவை வந்திருக்கு. ரைட், இதை நீங்க இங்கதான் எழுத வேணும். இதுல ஒரு இன்னொரு இதொன்று வரும், அதை நான் இதுல போகிறேன். ரைட், முதலாவது பழம், இது 2வது பழம், இது 3வது பழம் வேறு. ரைட், இது மார்க்ஸை வந்து நாங்க எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், மார்க்ஸை எக்ஸ்ன்னு சொன்னோம்டா இது எஃப் என்றா நாங்க இப்ப காண வேண்டியது எஃப் இன்டு எக்ஸ். ரைட், 2 இருக்கிறது. 43 3 தரம் வந்திருக்கு. எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வந்திருக்கோ அவ்வளோத்தையும் கூட்டி அத்தனையால வகுத்தா தான் எங்களுக்கு இடை வரும். ரைட், இடை காண்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இடை வேணும்டா நாங்க என்ன செய்யணும்? மொத்தத்தை கூட்டுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 43 3 தடவை வந்திருக்கு. அப்ப 3 தடவை 43 பெருக்கினா எத்தனை? 129. 129. 2 தடவை 48 பெருக்கினா எத்தனை? இந்த இது வந்து நீங்க வெளியில எழுதணும். இதுக்கு அடுத்த 3வது பாக்ஸா இதைத்தான் நீங்க போடணும். ரைட், 2 தடவை 48 பெருக்கினா எத்தனை? 96. 96. 4 தடவை 62 பெருக்கினா எத்தனை? 248. 248. 71 2ஆல பெருக்கினா 142. 142. அடுத்தது 1ஆல பெருக்கினா 84. 84. அடுத்தது 5ஆல பெருக்கினா 450. இப்ப என்ன செய்யணும்? இது இவ்வளவு வந்திருக்கு, இது இவ்வளவு வந்திருக்கு, இது இவ்வளவு வந்திருக்கு, இது இவ்வளவு வந்திருக்கு, இது இவ்வளவு வந்திருக்கு. இவ்வளத்தையும் சேர்த்து கூட்டினாதான் உங்களுக்கு என்ன வரும்? மொத்தம் வரும். அத்தனையே எத்தனை நேரம் இதுல இருக்கு? மொத்தம் எத்தனை? 17. 17ஆல வகுக்க வேண்டி வரும். ரைட், அப்ப மொத்தம் வந்து இவ்வளவு கூட்டுங்க. கூட்டினா நாங்க அதுக்கு சொல்லுவோம். இதை நான் கூட்டுறதுக்கு நாங்க ஒரு ஃபங்க்ஷன் பாய்ப்போம், சிக்மா. சிக்மான்ற அர்த்தம் என்ன? கூட்டுறது. ரைட், சிக்மான்றது கூட்டல். அவ்வளவு சிக்மா இவ்வளவு எஃப்எக்ஸ் இவ்வளத்தையும் கூட்டினா சிக்மா எஃப்எக்ஸ் என்றது உங்களுக்கு எத்தனை? 9 மாறும் 15 15 23 23 25 25 29 2 மிச்சம் 4 13 17 21 29 34 3 மிச்சம் 4 6 7 7 4 11. சரியா? இது இப்ப இதுல கூட்டல் பிள்ளை எதுவும் இருந்தா சொல்லுங்க. இது மீன் காணும், அதாவது இடை காணும். இடை வந்து என்னண்டா மொத்த கூட்டுத்தொகை இருக்கு. அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் இருக்கு என்னத்தால வகுக்கணும்? சிக்மா எஃப் அளவு வகுக்கணும். ஏன் எத்தனை எண்ணிக்கை இருக்கு மொத்தமா? இப்ப எங்களோட இப்ப நான் நம்பர்ல சொல்லிக்கல 1 3 5 7 7 8 8 9 இருக்கீங்களா? இதுக்கு இடை வந்து காணிக்க என்ன செஞ்சாங்க? இவ்வளத்தையும் கூட்டி இது எது நேரம் வந்திருக்கோ 1 2 3 4 5 6 7 8 அளவு தராங்க. இவ்வளத்தையும் கூட்டி இப்ப இதேதான் இங்கே நடக்குது. இங்க எப்படி நடக்குதுண்டா, இங்க 8 2 இடம் வந்திருக்கிறத இங்க அதே 8 இப்ப 8 இருக்கிற இடத்துல நீங்க இதை யோசிங்க. 71 இருக்கு. அப்ப 71 2 தரம் வந்திருக்கு. என்ன செய்யணும்? 71 2 தரம் போட்டிருக்கீங்க.
அப்ப 8 2 தரம் வந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் இவ்வளோத்தையும் கூட்டிக்கல 8 சக 8 போடுறோம் தானே அது மாதிரி 71 2 தரம் வருதுண்டா என்ன செய்யறோம் 71 சக 71 அதுதான் 71 தர 2 போடுறோம் அப்ப இவ்வளோத்தையும் கூட்டிக்கல இந்த 8 மட்டும் 16ன்ற மாதிரி 71 வரும் அப்படி ஒவ்வொரு நம்பரும் திருப்பி திருப்பி வந்துருந்துருங்க 3 தரம் வந்திருக்கு 2 தரம் வந்திருக்கு 4 தரம் வந்திருக்கு 2 தரம் வந்திருக்கு 5 தரம் வந்திருக்கு அப்ப என்ன செய்யறோம் இவ்வளோத்தையும் பெருக்கிட்டு அவ்வளோத்தையும் கூட்டிட மாட்டாதான் எங்களுக்கு இவ்வளோத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கு மொத்தமா கூட்டிட்டேன் இப்ப அவ்வளோத்தையும் வந்து நாங்க எத்தனை நாள் பிரிக்கணும் எத்தனை நம்பர் எங்களுக்கு வந்திருக்கோ அத்தனை நாள் பிரிக்கணும் 43 3 தரம் வந்திருக்கு 48 2 தரம் வந்திருக்கு அப்ப இப்படி எத்தனை தரம் வரைக்குல சிக்மா எஃப்ன்றது அதாவது ஃப்ரீக்வன்சி இந்த மொத்த எண்ணிக்கை வந்து எங்களுக்கு அத்தனை தரம் வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஆகவே அத்தனை தரம் எங்களுக்கு எத்தனை இதுல வந்து வரும் எங்களுக்கு சிக்மா எஃப் உங்களுக்கு தெரியும் 17 தெரியும் ஆகவே இடை வந்து என்னண்டா மொத்த கூட்டுத்தொகையின் கீழ் அது எத்தனை தடவை வந்திருக்கோ அது அளவாக இருக்கிறது அப்ப மொத்த கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும் சிக்மா எஃப்எக்ஸ் இது இத்தனை நேரம் இது இத்தனை நேரம் அவ்வளோதையும் கூட்டி வருவது சிக்மா எஃப்எக்ஸ் அப்ப 1149 சாரி 17 சுருக்கினா எத்தனை சொல்லுங்க 67.558 67.56 2 இலக்கத்துல போட்டா காணும் ரைட் 5 5 8 எண்ணிக்கல 5 5 8 எண்ணிக்கல இன்னைக்கு 5 8 6 ஆகும் எழுதி கொள்ளுங்க விலங்கு அடிக்க எழுது இதுக்குள்ள இருக்க எல்லாம் வெளியில வரும் இது மூன்றாவது கோலமா வரும் ரைட் இது முதலாவது கோலம்